தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்களின் 4 சாய்ஸ் உங்களுக்கு ஏற்றதை நீங்களே தேர்வு செய்யலாம். இச்சலுகை தங்கமயிலின் அனைத்து கிளைகளில் அக்டோபர் 5 வரை மட்டுமே. தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்று விஜயை கைது செய்ய வேண்டும் என்று போஸ்டர் ஒட்டிய நபர், போஸ்டர் ஒட்டும் போது தாவேகாவினர் பிடித்து என்னப்பா ஏதுப்பா என்று கேட்ட நபர் தற்பொழுது தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, விவரங்களை பார்க்கலாம். கரூர் தங்கம் செயல் சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக கூட நாங்க எப்பங்க சொன்னோம், நீங்க ஆய்க்குவங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருந்த கடைசி 15 கிராம் கஞ்சாவும் காவல்துறையின் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பாஜக பிரமுகரனுடைய மகன். கூடவே 227 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்புலமாக தாவேகாவினுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். விஜய்க்கு ஆதரவாக இருப்பது நாங்களா இல்ல நீங்களா? ஏங்க, நாளைக்கே திருமாவளவனுடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா, நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னா அப்பவும் நாங்க உங்களுக்கு ஆதரவா தான் இருப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காக சொல்கிறேன் என்று செங்கோட்டையினுடைய அந்த மைண்ட் வாசில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் சொல்ல, தமிழ்நாடு எதற்காக போராடும், யாரிடம் போராடும் என்று ஆளுநர் கேட்க, தமிழ்நாடு இதற்குத்தான் போராடும் என்று தெளிவுரை கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விவரங்களை பார்க்கலாம். கட்சினா தைரியம் இருக்க வேண்டாம், எல்லாரும் தலைமுறை வைட்டீங்களே, உங்களை நம்பித்தானே அவங்க வந்தாங்க அப்படின்னு கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது ஹைலைட்ஸ். தமிழ்நாடு மாணவர் சங்கம் அது எங்கப்பா இருக்கு, அதனுடைய நிர்வாகிகள் யாரு, அது யாருடையது அப்படின்றதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்காதீங்க. அது ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க. பார்த்தியா, கரூர் துயர சம்பவத்தை கண்டித்து விஜய் அவர்களை கைது செய் அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஒட்டிருந்தாங்க. கைது செய் விஜயவேவா? ஆமா, நாமக்கல், கரூர் போன்ற பகுதியில் எஃப்ஐஆர் போடவா சொல்லுங்கப்பா. எஃப்ஐஆர் என்ன போடல, அவர் மேல போடல, நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அப்புறம் ஹிட் ரன் எல்லாம் இப்பெல்லாம் போட்டிருக்காங்க. வேற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. வாகனத்தை கைப்பற்றணும் வர நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமா, நடவடிக்கை எடுத்தா எப்படி போகும், நடவடிக்கை எடுக்காம இருந்தா நமக்கு என்ன அவப்பேர் வரும், ஒரு நபர் ஆணை அப்படின்ற மாதிரி ஒன்று நல்ல சீட்டா எடுத்து சொல்லுப்பான்னு சொல்லி பச்சைக்கிளியிட்ட கேட்டு தீபாவளி நேரத்தில் கைது செய்வாங்கன்னு கூட சில ஆர்வங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் நம்ம தீபாவளி நல்லா கைது செய்வதற்கான கொண்டாட்டத்தில் இருக்கிற மக்கள் இதை மறந்துடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சரி, அந்த அடிச்சு போஸ்டர் ஒட்டும் போது நாகப்பட்டினத்துல போஸ்டர் ஒட்டுறாங்க. ஆமா, அப்படியே போஸ்டர் ஒட்டும் போது அந்த போஸ்ட் ஒட்டக்கூடிய நபரை தாவேகா நிர்வாகி போய் அப்படியே அட்டாக் பண்றாரு. எப்பா யாருப்பா அது போஸ்ட் ஒட்ட சொன்னது, யார் அடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, தளபதிக்கு என்ன சம்பந்தமும் இல்ல, நீ எப்படி போஸ்டர் ஒட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மிரட்டி இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, அந்த நபர் தற்பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவைக்காக அல்ல, சீரியஸாக போய் கொண்டிருக்கிறது. இவங்க என்ன திட்டினாங்க, எப்படி திட்டினாங்க, என்ன வசை சொற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றது தெரியல. அவர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக பார்க்கப்படுகிறார். அவர் அந்த சம்பவம் நடந்த பிறகு காவல்துறையில இன்னார் தான் அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சிலர் பேரை குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். சோ இப்ப அவங்கள 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை தனிப்படை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவினர் தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இந்த கரூர் துயரம் அப்படிங்கிறது தாவேகா என்ன செய்யறது அப்படின்றது தெரியாம திக்குமுக. கரூர் தங்கம் செயல் சிங்கம் சிறை சென்ற செம்மல் என்று என்னால் போற்றப்படும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கிறாரு. சார், அமைச்சர் தானே சார், அமைச்சராகிறேனே சார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜாய்மாலியா பக்ஷி மற்றும் சூரியகாந்த் வர்மா அவர்களுடைய அமர்வின் கீழே அந்த மனு விசாரணைக்கு வருது. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை ஏன் நீங்கள் ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த மனுவை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய அமர்வு தான் இந்த வழக்கை விசாரித்து ஒன்று பதவி விலகிக்கங்க, இல்லைன்னா ஜாமீன் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நேரம் காலம் வேணாமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மனுவை போட்டிருக்காங்க. ஸோ அவர் முதல்ல இதை தான் கேட்டிருக்காரு. இப்போ மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களை மினிஸ்டர் பதவியிலேருந்து விலகுங்கன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் எப்போ சொன்னோம், we don't touch that அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, அப்ளிகேஷனை போட்டு அதுக்கு பர்மிஷனை வாங்கிட்டு அமைச்சர் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, அந்த பர்மிஷனை யார் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குயா அப்படின்றது நினைக்கிறாங்க போல. எஸ், இப்போ இரு தரப்புக்கும் ஒரு 2 வார காலம் அவகாசம் கொடுத்து அடுத்த ஹியரிங்க்கு வாங்கப்பா. இரு தரப்புனா ஒன்று செந்தில் பாலாஜி தரப்பு, இன்னொன்று அந்த ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்க தரப்பு. ஸோ இவங்க 2 தரப்புக்கும் 2 வார காலம் அவகாசம் கொடுத்து 2 பேரும் 2 வாரம் கழிச்சு உங்களுடைய ஆன்சர்ஸை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படியே நேக்கா ஒரு 2000 பேர்த்த கேஸ்ல கோத்து விட்டாச்சு. டெய்லி ஒருத்தரா விசாரிச்சா கூட ஒரு 200-250 வருஷம் ஆகும்.
ஆமா. அது வரைக்கும் யாரும் இருக்க போறதும் இல்ல, இந்த கேஸுக்கு தண்டனை கிடைச்சாலும் அனுபவிக்க போறதும் இல்ல. நீங்க ஆயிக்கங்க சார். அதனால இப்போதைக்கு ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பதவியை கொடுப்பாங்களா, பதவி கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது ஆசை காட்டி பதவி வர்ற மாதிரி வந்து போயிருமா அப்படிங்கிறது எப்படியாவது எலெக்ஷனுக்குள்ள அமைச்சராயிட்டம்னு வச்சுங்களேன், 2026 திமுக தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பிறக்கும் போதே அமைச்சர் பதவியோட பிறந்ததுனால அந்த அமைச்சர் பதவி இல்லாம எங்களால இருக்க முடியல. அது மேலும் கருணை அடிப்படையில் தமிழக மக்களின் நலன் கருதி மற்றும் தென்னிந்திய மக்களினுடைய நலன் கருதி திமுகவினுடைய நலன் கருதி அறிவாலயத்தின் நலன் கருதி இது ரொம்ப முக்கியம். நீங்க அமைச்சராக்குனீங்க அப்படின்னா ஒரு 80-85 எங்களுக்கும் ஒரு 15 மக்களுக்கும் 10 நலத்திட்டங்களை நாங்க வந்து செய்வோம் அப்படின்றத உரிமை கூறி மீண்டும் மக்களுக்கான அந்த உறுதிமொழி ஏற்று அமைச்சர் ஆகும் அப்படின்றது அவர் நினைக்கிறார். மண்டல தளபதி மீண்டும் கையில் வீரவாள் எந்த ஆசைப்பட்டு உச்சநீதிமன்ற கதவை தட்டி இருக்கிறார். கிடைக்குமா இல்லையாங்கிறத பாப்போமே. கஞ்சா இல்ல, கஞ்சாவோட மனம் கூட தமிழ்நாட்டுல வராம தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில 15 கிராம் கஞ்சா சாட்டிலைட்ல பாத்திருக்காங்க. எங்கேயோ தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. 15 கிராம் சாட்டிலைட்ல கண்டுபிடிச்சாங்க. ஆமா, இஸ்ரோவினுடைய அந்த சாட்டிலைட் இல்லாம மற்றும் நாசா இன்னும் பல நாடுகளுடைய கூட்டு முயற்சியின் காரணமாக இஸ்ரேலினுடைய சாட்டிலைட் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. போய் பார்த்தா வேலூர் இப்ராஹிம் தெரியுங்களா, பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவு, அவருடைய மகன் அவர் வச்சிருந்திருக்காரு. ஸோ அவர் கார்ல போயிட்டு இருந்திருக்காரு, டிரைவர் இருந்திருக்காரு. எடுத்து பார்த்தா 15 கிராம். ஏங்க இதனால எவ்வளவு சீரழிவுங்க. தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலம், 1 கிராம் இருந்தாலும் கவரிமான் பரம்பரையா ஆட்சியை கலைச்சிட்டு இல்ல ஆட்சியை விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கான சட்டம் ஒழுங்கு இரும்பு கரம் அப்பா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதுல 15 கிராம்ங்க. எப்படிங்க? ஐயோ, அது பாஜக சார்ந்த 2-3 கிலோ எலி தின்னதுங்கிறது என்ன? நீங்க உடனே நாட்டுல எந்த பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை, தலையாய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய 15 கிராம் 15 கிராம். யோ என்ன 15 கிராம் 15 கிராம் 15 கிலோ பிடிச்சு கத்திட்டு இருக்க. 15 கிராம் 15 கிலோ பிடிச்ச கதெல்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் முடியாது. பாஜக சார்ந்த ஒரு 15 கிராம் வச்சிருக்காருங்க. இதுக்கு முதல்ல அவர்கிட்ட எப்படி வந்துச்சுங்கிறது தெரியல. சமீபத்தில் தான் அவரு சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கிட்னி பர்ச்சேசிங் சொல்ல காரணமா சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், குவாலிட்டியான கிட்னி எப்படி கிலோவா தருவீங்களா, லிட்டரா தருவீங்களா, இல்லை யூனிட் கணக்கில் தருவீங்களா, பிளட் குரூப்லாம் எப்படி அப்படின்ற விசாரணைக்கிறதுக்காக போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ வேணுன்ற மாதிரி இருந்து. வேலூர் இப்ராஹிம் எங்க போனாலுமே பிரச்சனை தான். அவர் எந்த இடத்துக்குமே போக விட மாட்டாங்க. கரும்பு கடைக்குள்ள போறீங்களா, அதெல்லாம் முடியாது சார். கரும்பு கடைங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு பகுதி, கரும்பு காடு இல்லை. நீங்க அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ எந்த பகுதியிலுமே அவரை போக விட மாட்டாங்க. சென்னையில சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரெஸ்ட் பண்ண அவரை கடலூர் சிறையில் கொண்டு போயிருக்காங்க. தமிழக அரசினுடைய அந்த கழுகு பார்வை வட்டத்துக்குள்ள வந்ததுனால அவருடைய மகனும் அந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்காரு. ஸோ 15 கிராம் வச்சிருந்த அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள குட்கா செஞ்சு கொண்டு போனாங்களா, அதுக்கு வழக்குனாச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால எங்க குட்கா போன்ற போதைப் பொருட்கள் இருந்தாலும் அப்படியே பறிமுதல் பண்ணிட்டு வர்றாங்க. திமுக காரர்களாம் சுத்த கரங்கள். நீங்க கையை போட்டு இப்படி போட்டு தேய்ச்சா கூட அவங்க சம்பந்தப்பட்ட எந்த இடத்துலயுமே குட்கா, பான் மசாலா போன்ற எந்த பொருட்களுமே அவங்க தங்கம் அந்த உரசி பார்த்தா ஜொலிப்பாங்க, அந்த மாதிரி ஜொலிப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சைவ உணவு கடை வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காய்கறி கீரை விற்கிற கடை வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா விவசாயம் பார்ப்பாங்க. இதுதான் திமுக காரங்க. நம்புற மாதிரி சொல்லுங்க, நம்பிதான் ஆகணும். மற்றபடி வேற எந்த, அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையோ அல்லது இந்த கஞ்சா வழக்குலையோ இல்ல மெத்தாபெட்டமைன் வழக்குலையோ அவங்கள யாருமே சம்பந்தப்படல. இப்ப எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்காங்க? ஆமா, இப்ப வந்து 227 கிலோ. இது பாத்தீங்கன்னா மேட்டூர் பக்கத்துல 15 கிராம் 227 கிலோ 227 கிலோ. சரி, ஒரு கத்த முடியலையா? தாவேகா நிர்வாகி அவர் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. குடோன் ஏதாவது இருக்கா, மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கேயாவது வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்களும் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் வழக்கமாக ட்ரெயினில் நான் பிரயாணம் பண்ணக்கூடிய பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய வழக்கமான ஒரு நபர். நீங்கள் எந்த பெட்டியில் ஏறினாலும் ஏதாவது ஒரு நபர் அந்த பேரை சொல்லாம தெரியல, HANS இருக்குது, அதை அப்படியே கையில போட்டு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி டப்பக்குன்னு வாயில போட்டு புளிச்சு துப்புறாரு. மேலே கேத்து பெரிய பின்னாடி வர பெட்டிக்காரன் எவ்வளோ துப்பிட போறாங்க. எல்லா பெட்டியிலையும் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேட்டூர்ல மட்டும்தான் 227 கிலோ, அதுவும் தாவேகா தொண்டர் மட்டும்தான் வச்சிருக்காரு, வேற எங்கேயுமே இல்ல. நம்புங்க, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல விஜய்க்கு நாங்க ஆதரவா இருக்கோம் எப்ப பாரு எங்களை குற்றம் சாட்டுறீங்களே, இது நியாயமா? நாங்க எப்ப ஆதரவா இருந்தோம்? இதுல நியாயமாக அவரை குற்றம் சாட்டுறதுக்கு வழி இல்லை. அப்படி நீங்க அவரை கைது பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சா நீங்க கைது பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு பண்றதுங்க. தெலுங்கானால வந்து இந்த புஷ்பா 2க்காக அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கைது பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா அவர் வச்சுக்கிறதுக்கான எந்த விதமான லீகல் பேஸுமே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே
அவங்களாம் திரும்ப திரும்ப கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. குறிப்பாக விஜய்க்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க, விஜய் வந்து பாஜக பாதுகாக்க பார்க்குது அப்படின்னா திருமாவளவன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திருமாவளவனுடைய குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? நாளை பின்ன திருமாவளவனுடைய ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடந்தா கூட யோகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கே திருமாவளவன் பேசுறாரு. ராகுல் காந்தியும் விஜயும் பேசியிருக்காங்கன்ற தகவலே வந்திருக்கு தொலைபேசியில. இதுக்கு என்ன சொல்ல போறாரு என்னுடைய சங்க தலைவன் அண்ணன்? சொல்ல மாட்டோம்ல. இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருமாவளவனுடைய கூட்டத்துல கூட இந்த மாதிரி ஒன்று நடந்தது. இது பரவாயில்ல, அப்படி பேசுனாங்கல்ல, அந்த பேசுனது தமிழக முதலமைச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பேசினாருன்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காங்க செல்வ பெருந்தகை. இதுக்கு என்ன அண்ணா, என்னன்னா நீங்க எல்லாரும் திறந்த புத்தகமா இருக்காங்கப்பா. இப்போ என்னன்னா அவர் என்ன கேட்குறாரு, திருமாவளவனுடைய கூட்டத்தில் இப்படி நடந்தால் நடக்கக்கூடாது, ஒருவேளை நடந்ததுன்னா நாளைக்கு அண்ணன் திருமாவளவனுடைய பக்கம் தான் நாங்கள் நிற்போம், நியாயமாக ஒரு பக்கம் தான் நாங்கள் நிற்க முடியும். அதே மாதிரி தான் விஜய் பக்கம் அன்றைக்கி நியாயம் இருக்குது, விஜய் முழு காரணம் அல்ல அப்படின்றதுக்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா முழுசா சந்திரமுகியா மாறிக்கொண்டிருக்க கங்காவை பார் அப்படின்னு சொல்லி பிரபு சந்திரமுகி படத்துல சொல்லுவார். சோ விசிகா என்ற அந்த தனித்துவமான கட்சி திமுக என்ற கலரில் கருப்பு சிவப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல்கள். ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் திமுகவை சேர்த்தான் கேள்வி கேட்கிறார். விஜய்க்கும் திமுகவுக்கும் இது மறைமுக டீலிங் இருக்கு அப்படிங்கிறார். பாஜகவுக்கும் விஜய்க்கும் டீலிங் இருக்குன்னு அவர் சொல்லலை, திமுகவுக்கும் விஜய்க்கும் டீலிங் இருக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. ஸோ அந்த டீலிங் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்னைக்காவது அவரே சொல்லுவார். ஆக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர். வித்தியாசமா இல்ல, பழைய டைலாக் மாதிரி இருக்கு. ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வள்ளலார் அந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், தமிழ்நாடு யார்கிட்ட போராட போகுது, தமிழ்நாடு வெல்லும்ன்றது ஓகே, பட் தமிழ்நாடு யார்கிட்ட போராட போகுது, யார்கிட்ட சண்டை போட போகுது, இதோட ஒரே போராட்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. ஒரு கேள்வி, என்னப்பா கவர்னர் சொல்லிட்டாரு, அவையில் மூத்த சான்றோர்களே இல்லையா, புலவர்களே இல்லையா, இதற்கு பதில் கூறுங்களையா, என்னுடைய யாரும் இல்லையா எஞ்சி வாங்க அப்படின்னு சொன்னாரா என்னமோ தெரியல, அப்படியே போட்டிருக்காரு பாருங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் அதற்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்ற ரீதியில உங்களை எதிர்க்கத்தான், நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள் அல்லவா, அதற்காகத்தான் நாங்கள் இது சொல்கிறோம். கல்வி நிதி இப்ப தானே கொடுத்தாங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டு இப்பதான் வந்து என்னன்னா, வேலூர்ல நம்ம மூத்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் கதிரானந்த், அவருடைய பள்ளியில தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள் சொல்லி எக்ஸ் வலைதளத்துல வீடியோ போட்டிருக்காங்க. ஆமா, அதுலயுமே என்ன கேக்குறாங்கன்னா, அரசு பள்ளிகள் இருமொழி, தனியார் பள்ளிகள் மும்மொழியா, உங்களுடைய இந்த பாரபட்சமான கல்வி முறையை எதிர்த்தும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் நிறைய பேர் போடுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட போட்டதான் நினைவு. இது பரவாயில்ல. ஜல் சக்தி அபியான் அப்படின்ற துறை இருக்கு இல்லையா, நீர்வளத்துறை, ஆமா, அவங்க வந்து குடிநீர் இணைப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1 கோடி இணைப்பு நினைக்கிறேன். கரெக்ட். இப்ப என்னன்னா, அவங்க வந்து சொல்லிருக்காங்க, நீங்க வந்து சரியா இந்த திட்டத்தை பயன்படுத்தல, குடிநீர் இணைப்பு கொடுத்தவங்களுக்கு தண்ணீர் வழங்கல அப்படின்னா இதற்கான நிதியை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. முறைகேடு நடந்திருக்கமா சந்தேகம் வருது, அதனால செக் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பைப்பை மட்டும் பாம்பு மாதிரி போட்டு எவ்வளவு காசு இருக்குதோ அது அப்படியே ஆட்டையை போட்டு அதை கொடுத்துட்டோமே அப்படின்னு பைப்பு அது உள்ள இருக்கு, மண்ணுக்குள்ள. அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைட்லைட்ஸ் இதை பத்தி பேசணும். சோ அதுக்கான நிதியை இப்போ மானிட்டரிங் அந்த கமிட்டி வந்து பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிதியை கொடுக்க முடியாது. ஸோ இப்படியே தமிழகத்துக்கான மக்கள் நலன் பயக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அப்படியே ஆஹான்னு பண்ணிட்டா எப்படி என்ன உடனே சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கயா, எல்லா பணமுமே நாங்க கஜானாவில இருந்தே எடுக்கிறோம், கஜானாவிலையும் காலி ஆச்சு, யார்ட்டையும் கடன் கட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை வந்து கஜானாவில இருந்து எடுக்கக்கூடாது, இங்க இருந்து எடுக்கணும். இங்க இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கே பத்த மாட்டேங்குது, இப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் நினைவூட்ட விரும்புறோம். வேங்கை வயல்ல கூட ஜல் சக்தி திட்டத்துல ஒரு முறைகேடு நடத்தப்பட்டு அந்த நிதியை கேட்க போய் தான் மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டது. ஸோ அதனால இந்த மாதிரி எத்தனை இடங்கள்ல ஜல்சக்தி நீரிணைப்புல வந்துட்டு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சா தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச 2026 பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற அந்த பேரெழுச்சியான விஷயத்தை வந்து மீண்டும் திமுக முன்னெடுக்குமாயின் அது ஆற்காடு வீராசாமி சொன்னது போல திமுகவை தோற்று போகும் என்றால் அதற்கு அதுதான் காரணமாக இருக்கும் என்று மக்கள் பேசிக்கொள்ளும். கட்சினா ஒரு தைரியம் இருக்க வேண்டாம் அப்படின்னு பேசுனது யாருன்னு பார்த்தா, தேமுதிகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் நம்ம மக்களை சந்திக்க கிளம்புனா எப்படி கிளம்புவார்? 155 படம் நடிச்சார். எத்தனை மணிக்கு கிளம்புவார், எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு ஸ்பாட்ல வந்து மேக்கப்போட இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சவர் கேப்டன். அது மட்டும் இல்லாமல் மக்களை பார்த்த உடனே மக்கள் குமிறாங்க, தன்னுடைய வண்டியை பார்த்தோன்னே குமிறாங்க, உடனே கதவை தர நான் மேலே போய் மக்களை பார்க்கணும்னு போறவர். ஆனால் விஜய் அந்த மாதிரி இல்லை, விஜய் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் கடுமையாக வச்சு, உன்னை பார்க்க தான் வந்தாங்க, நீ தானே அதெல்லாம் கவனிச்சிருக்கணும்,
மக்களை கவனிக்க விட வேற உனக்கு என்ன வேலை அப்படின்னு வெளிப்படையாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் அப்படி அப்படியே பொறுக்கி எல்லாருடைய படங்களையும் நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்புறம் என்ன அந்த தலைவர் இந்த தலைவர் சொல்லி எல்லாருடைய படங்களையும் நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அது எந்த விதமான இடமும் கொடுக்காம நேரடியாக விமர்சிச்சிருக்காங்க. முதல்ல அரசின் மீதான குறைகளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அரசு வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, சரியான இடம் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து நிறைய வசதிகளை செய்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் விஜய் விமர்சிக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களும் எதுக்குமே பதில் சொல்லாமல் 5 நாளாக அந்த வீடியோ போட்டு 6 நாள் ஆகிப்போச்சு, இன்னையோட 6 நாள். ஸோ இன்னும் அமைதியாக இருக்காரு. இந்த கழகத்தை, தமிழக வெற்றி கழகத்தை தலைமறைவு கழகம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எட்டுன்னு போனேன், அதுக்கு எதுக்கு சார் என் மேலே கேஸ்ன்னு வந்து புசியானது கேட்குறாரு. அவரெல்லாம் கைது பண்ற ஐடியாவில் தமிழக அரசு இருக்குதான்றது எனக்கே டவுட்டா இருக்கு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் கைது பண்ணி பெரிய ஆளாக்கி வருதுன்ற மாதிரி ரேஞ்சில் தான் தமிழ்நாடு அரசு ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ்க்கு தண்ணி காட்டக்கூடிய தலைவராக இருக்கிறார். தேடவே இல்லையாப்பா, ஏப்பா ஒரு நிர்மல்குமார் இங்கதான் இருக்கிறாரு. ஸோ புசி ஆனந்த் மட்டும் என்னன்னு தெரியல கேட்கிறாரு. ராஜ்மோகன் ஐயோ அவர் லிஸ்ட்ல பேரே இல்லையாப்பா. நீ உண்மையிலே டிவிக்கு உறுப்பினரான கூட சரி பார்க்கல. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஒரு பதிவு கூட போட மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியல, எதுக்கு இவங்க இப்படி ஓடி வெளியே. என்ன இருந்தாலும் தானை தலைவன் லயோலாமணி அவர்கள் மட்டும்தான் வந்து வீரியமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். தென்னகத்து தெரசா, திமுகவின் அன்னை, சென்னை மாநகராட்சியினுடைய அன்னை, மதிப்பு மரியாதை பிரியா அவர்கள் ஒரு கருத்தை உதித்திருக்கிறாங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் 15 இருந்து 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்னையில இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதீங்க, அப்படியே போயிடும். வருண பகவான்ட்ட நம்ம சொல்லிட வேண்டியதான், சார் பாத்துங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க, மேடம் சொல்லிட்டாங்க, ஸோ 20 சென்டிமீட்டருக்கு மேல போக பாத்துங்க, 19.99 மட்டும் தான் நீங்க வரணும், அதுக்கு மேல வராங்கன்னா கும்மிடி பூண்டி தாண்டி நீங்க போயிருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல சென்னை மூழ்காம இருந்துச்சுன்னா அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இடம்பெறலாம். ஸோ அவங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஸோ அப்படியே 20க்கு மேல போச்சுன்னா கூட மற்ற நாட்கள், மற்ற முன்னாடி எல்லாம் வந்துட்டு சில நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். ஆனா 24 ஹவர்ஸ்ல நாங்க எல்லாத்தையுமே உறிஞ்சு கொண்டு போய் கடலை கலந்துருவோங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் மே மாசத்துல ஒட்டு மொத்தமா சென்னையே தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நாங்க பிஸ்லரி வாட்டர் கொடுத்துருவோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஏப்பா மழை பெய்யறது எதுக்கு? நிலத்தடி நீரை சேமிக்கிறது. அதுக்கு எதுனா திட்டம் இருக்கா? ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கா? அடிப்படை அந்த புவியியல் அறிவியல் அப்படின்ற மாதிரியான சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏன் எங்ககிட்ட கேட்குறீங்க? அதெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் பாத்திர பண்டங்களை எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே வீட்டிலே வச்சுங்க. நம்ம அம்மா இருக்காங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.